போட்டாங்கன்னா TANOT, தப்பா சொல்லிருந்தா மன்னிச்சுங்க, மாதா டெம்பிள்னு சொல்லிட்டு. ஆனா 1971 என்னன்னா நம்ம வந்து பேட்டில் ஆஃப் லாங்வே வாலா அது ஃபைனலா நம்ம வந்து அதை ஜெயிச்சோம். மேஜர் ஆஃப் குல்தீப் சிங் சந்த்புரின்னு சொல்லி. இப்போ நம்மளோட இந்தியன் ஆர்மி வந்து என்ன ஒரு கன்சர்ன்னா, பாகிஸ்தான் மே டிராப் பாம்ஸ் லைக் எப்போ ஒரு 1965 டு 1970 to 75ல எப்படி இந்த மாதா டெம்பிள் மேல போட்டாங்களோ, இப்போ வந்து திருப்பி அதாவது கோயிலை தாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு மேபி அப்படின்னு. இப்போ ஏன் இது இந்த மாதிரி போகுது, நிறைய நியூஸ்ல இதெல்லாம் ஏன் வருதுன்னா, கிட்டத்தட்ட 244 டிஸ்ட்ரிக்ட்ல மாக் ட்ரில் நடந்திருக்கு. நிறைய ஏர்போர்ட்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்திருக்கு. இது எல்லாமே இண்டிகேட் என்ன ஆகுதுன்னா, இது ஏதோ இந்தியா வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேல் வார்க்கு ப்ரிப்பேர் ஆகுறாங்களோ அப்படின்னு ஒரு டவுட் வருது. நம்ம ஆர்மி இப்போ ஆக்டிவ் டீட்டரன்ஸை வந்து இண்டிகேட் பண்ணிருக்காங்க. ஸோ இதை வந்து என்ன சொல்லுதுன்னா, ஆபரேஷன் சிந்தூரோட ரொம்ப இன்டென்ஸா இருக்க போகுது அப்படின்னு ஒரு அலர்ட் கொடுத்திருக்காங்க. இது போதாகுறைக்கு நம்ம ஆர்மி சீஃப் ஜெனரல் உபேந்திரா திவேடி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஒரு லாங் டியூரேஷன் கான்ஃபிளிக்ட்டுக்கு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு வார்க்கு நம்ம எல்லாருமே இப்ப ரெடி ஆகணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு போதாக வரைக்கும் இதோட பட்ஜெட்டுக்கு இப்பத்தி எவ்வளவு தெரியுமா வச்சிருக்காங்க? 6.1 lakhs crores டிஃபென்ஸ்க்கு, ஆர்மிக்கு இது கொஞ்சம் அதிகமாவே ஒதுக்கி இருக்காங்களாம். இப்ப உங்களுக்கு என்ன தோணுது, இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஒரு லாங் டேர்ம் வார் போச்சுன்னா இப்ப இருக்கிற பொருளாதாரத்துக்கு இது சரியா இருக்குமா? இதுல ஏதாவது நான் தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சுங்க. இது நான் ஏதோ கொஞ்சம் அங்கங்க பார்த்து படிச்ச சில விஷயங்கள். என்னோட நீங்க பாக்குறவங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.